Hi, good morning friends. I am Senthil News Star. Today பாருங்கள் ஒயிட் ரைஸ் தான். இங்கே வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது பொதுவாக தெரியும் உங்களுக்கு, வெண்டைக்காயில் புளியை கரைச்சி ஊற்றினா அது எல்லா காயிலையும் காரக்குழம்பு தான் வரும். 2 முட்டையை வச்சுருக்காங்க பாருங்கள். வெண்டைக்காய் ஒரு 100 கிராம் போட்டு, ஒரு பூண்டு கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன். தண்ணி விடக்கூடாது இல்லையா அதில், அதனால் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நல்ல குட் டேஸ்ட். நான் புளி கம்மியாக இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம். குட் டேஸ்ட். புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்பளம் தான் கிடைக்கல, அப்பளம் கிடச்சா சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுருக்கேன். குழம்பு ரெடியாகும்போது எடுத்து சாப்பிட்டுனே இருப்பேன் காயை. வெஜிடபிள் குட் டேஸ்ட். பாருங்கள், சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கா ஒயிட் ரைஸு. ஆனால் இந்த குழம்பு 2 பேர் ஒரு டைம் சாப்பிட கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் மீறும், பட் அதை நான் செகண்ட் டைம் அடிச்சிடுவேன். வேஸ்ட் ஆக மாட்டேன். ஏன்னா வச்சு சாப்பிட்றத விட வெயில் டைமில் சாப்பிட்லாம். இப்போல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக சூடாக சாப்பிட்றது டேஸ்ட் வரும். வெண்டைக்காய் சாப்பிட்டு 1 மாதம் ஆகுது. ஆனால் நேற்று ஒரு 4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கின்னு வரல, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு தான் ஒரு காட்டு. ஸ்பைசிலாம் கரெக்டாக இருக்குது, காரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் டேஸ்ட். பாக்ஸில் இருக்க ஒரு முத்தி போன வெண்டைக்காய் இருக்குது. அதை தூக்கி போடவும் முடியலன்னா 1-2 இருக்குது தான் செய்யும். வச்சு பேக் பண்ணுறானுங்க இல்லையா, அதில் வந்து ஒரு முத்தி போன வெண்டைக்காயெல்லாம் வச்சுருவானுங்க.